வணக்கம் மக்களே. மத்திய அரசு பணியாளர்கள் அவங்களுக்கு 1/4/2025 ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம், அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் நடைமுறைப்படுத்தப்படும்னு கடந்த வாரம் கெசட்டில் மத்திய அரசு வெளியிட்டது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேசலான்னு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறேன். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு லென்த்தி வீடியோ, அதனால் ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஏற்கனவே எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், அதாவது 1/1/2004 முன்னாடி பழைய ஓய்வு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். அந்த பென்ஷன் ஸ்கீமில் நம்ம ஏன் அரசு வேலைக்கு வரோம் அப்படின்னா, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நமக்கு பென்ஷன் தர்றது தான் அரசு வேலை. காத்துட்டினாலும் கவர்மெண்ட் துட்டு அப்படின்னு சொல்லி கிராமத்தில் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுச்சுன்னா, இப்போ உள்ள மத்திய அரசு பொருளாதார நிதி நெருக்கடி காரணமாக, இன்னொன்று நமக்கு கடன் கொடுக்கக்கூடிய வேர்ல்டு பேங்க்லேருந்து பல நிறுவனங்கள் நீங்கள் சப்சிடி ப்ளஸ் இந்த மாதிரி அரசு ஊழியர்களுடைய சலுகைகள்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறனாலையும் மத்திய அரசு இந்த பென்ஷன்ஸ்க்கு மாற்ற ஒரு இதை கொண்டு வந்துச்சு. அதுதான் நியூ பென்ஷன் ஸ்கீம். அதாவது 1/1/2004 ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உள்ளவங்களுக்கு நோ பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது. நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வந்தாங்க. இதுக்கு இன்னொரு பேர் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கூட இருக்குது. இதுக்கு மக்கள்லாம் போராடிக்கிருந்தாங்க. இந்த யூனியன் சங்கங்கள்லாம் போராடி 21 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கி மத்திய அரசு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். முதல்ல இந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் என்பிஎஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1/1/2004 அப்புறம் ஜாயின் பண்ணவங்களுக்கு சம்பளத்துலேருந்து பேசிக் பேலேருந்து ஒரு 10% கவர்மெண்ட்டு பிடிச்சிரும். அதாவது இது ப்ரைவேட்டுக்கும் உண்டு, கவர்மெண்ட்டுக்குமே உண்டு. எம்ப்ளாயர் ஒவ்வொரு எம்ப்ளாயியோட சேலரியிலேருந்து 10% பிடிச்சிக்குவார். அது பிடிச்சது போக அதே 10 பேசிக் பே ப்ளஸ் டிஏலேருந்து எம்ப்ளாயி, அந்த முதலாளி என்ன செய்வார் அப்படின்னா, முதலாளினா தனியாராக இருந்தால் முதலாளி, அரசாக இருந்தால் கவர்மெண்ட்டு 14%. ஸோ 10 + 14 24% ஒரு எம்ப்ளாயிக்கு ஒவ்வொரு மாதம் பிடிக்கப்பட்டு, அது இதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. அதான் பிஎஃப்ஆர்டிஏ, பென்ஷன் ஃபண்டு ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியா, அவங்ககிட்ட கொடுத்துருந்தாங்க. அந்த பிஎஃப்ஆர்டிஏ தான் இதை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிச்சு. அவங்க ப்ரான் நம்பர் ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த பணத்தை கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில், எல்ஐசியில், பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் லாபத்துக்கு தகுந்த மாதிரி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு எம்ப்ளாயும் கொடுத்துருந்தாங்க. இதில் நிறைய வரைமுறைகள்லாம் கிளாரிட்டியாகவே இல்லை. இது ஒரு அஸ்யூர்டு, உறுதியாக இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் இந்த யூனியன் சங்கங்கள்லாம் போராடி எங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வேணும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிருந்தாங்க. அதை ஒட்டி கடந்த ஆகஸ்ட் மாதம் மத்திய அரசு என்ன செஞ்சுன்னா, இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில், அதாவது நியூ பென்ஷன் ஸ்கீமையே மாற்றி ஒரு புதிய ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதான் யூபிஎஸ், யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி. அந்த யூனிஃபைடு யூபிஎஸ் அப்படிங்கிறது என்பிஎஸோட ஒரு பார்ட்டு தான். எம்ப்ளாயி நினச்சா என்பிஎஸ்லேயே தொடரலாம், அல்லது யூபிஎஸ்சில் வேணுமாலும் மாற்றிக்கலாம். இப்போ யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் பெஸ்ட்டாக, நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் பெஸ்ட்டாக, அல்லது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பெஸ்ட்டாக அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த யூபிஎஸ்சில் என்னெல்லாம் சொல்கிறாங்க, யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தில் என்னெல்லாம் சேலையின் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் பென்ஷன் பென்ஷனுக்கு தகுதியானது 10 வருஷம் சர்வீஸ் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் உண்டு. மினிமமாக 10,000 ரூபாய் சேலரி அப்படிங்கிற மாதிரி பென்ஷன் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கொடுக்குற மாதிரி ஒரு திட்டம். சரியா? இது முதல்ல. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணியிலிருந்து இது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ரிட்டையர் ஆனவங்க, பணியில் உள்ளவங்க, இனிமேல் வரப்போகிறவங்க யாராக இருந்தாலும் என்ன செஞ்சுக்கலாம், இந்த இதில் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும். இன்னொன்று, அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் என்பிஎஸ்லையும் இருக்கலாம், யூபிஎஸ்லையும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும். சரி, இப்போ யூபிஎஸ் யார் நிர்ணயிக்க போகிறேன்னா, இதே பிஎஃப்ஆர்டிஏ தான் ரெகுலேட் பண்ண போகுது. சப்போஸு பிஎஃப்ஆர்டிஏ தான் ரெகுலேட் பண்ண போகுது. நீங்கள் யூபிஎஸ், என்பிஎஸ் ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய இது என்பிஎஸ்ஸாகவே தொடரப்படும். அப்போ இதுலேருந்து சொல்லக்கூடியது என்னென்னா, நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் கீழே தான் யூபிஎஸ் வருது. சரி, இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னா, ஏற்கனவே மினிமம் 10 வருஷம் சர்வீஸ் போட்ட மத்திய அரசு ஊழியர்கள், அல்லது நீங்கள் ப்ரைவேட்டில் வேலை பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இது எலிஜிபிலிட்டி உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்படி பென்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் 25 ஆண்டுகள் தொடர்ச்சியான சர்வீஸ் போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய லாஸ்ட் மந்த்து, அதாவது கடைசி மாத சேலரி அல்லது ஆவரேஜு, நீங்கள் எது எடுத்தாலும் சரி அடிப்படை ஊதியத்திலேருந்து 50% உங்களுக்கு பென்ஷனாக கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் லாஸ்ட் மந்த்து அல்லது அதாவது 12 வருஷம் 12 மாதம் சொல்ல பார்த்தீங்களா, ஆவரேஜ் அதில் 50%
அதாவது 1,00,000 வாங்கினீங்கன்னா 50,000 பென்ஷன். அடிப்படை ஊதியில் 50% ஊதியம். அதான் வந்து ஃபஸ்ட்டு. 2வது, சப்போஸ் அந்த தொழிலாளி இறந்து விட்டார் அப்படின்னா, சர்வீஸில் இருக்கையில் இறந்து விட்டார் அப்படின்னா, ஃபேமிலி பென்ஷன் எப்படின்னா 60% அவங்க குடும்பத்துக்கு 60%. இப்போ 1,00,000 வாங்கினார்னா 60,000 அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு. குறைந்தபட்சம் அது கம்மியாக இருந்தார் அப்படின்னா 10,000 கொடுக்கப்படும். இதான் வந்து இந்த ஸ்கீமு. அடுத்து இது ஃபஸ்ட்டு. அடுத்து 25 ஆண்டுகளுக்கு குறையா சர்வீஸ் போட்டார், 25 ஆண்டுகளுக்கு கம்மியாக போட்டிருக்காரு அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொபோஷனேட் எத்தனை வருஷம் சர்வீஸ் போட்டிருக்காரு அப்படிங்கிறத மொத்தமாக கால்குலேட் பண்ணி 25 வருஷத்துக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி 15 வருஷம் 10 வருஷம் போட்டார்னா அது ப்ரொபோஷனேட் பண்ணி விகிதாச்சார அடிப்படையில் வழங்கப்படும். இதான் இது 2வது இதோட ஃபீச்சர்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு மினிமம் வந்து 10 ஆண்டு சர்வீஸ் போட்டுக்கணும். 10 ஆண்டு சர்வீஸ் போட்டால் வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா 10,000 கொடுக்கப்படும். அது கம்மியாக போட்டால் கிடையாது, பென்ஷன் கிடையாது அப்படின்னு. அப்போ பென்ஷன் எலிஜிபிலிட்டிக்கு வந்து மினிமம் 10 இயர்ஸு சர்வீஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த எலிஜிபிலிட்டி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து யாரெல்லாம் இதில் வந்து சில இதெல்லாம் சொல்கிறாங்க. எப்பப்பெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா 60 வயது முடிஞ்சதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக எலிஜிபிலிட்டி வந்துடும். 60 இயர்ஸு கம்ப்ளீட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக எலிஜிபிலிட்டி வந்துடும். என்னென்னைக்கெல்லாம் பென்ஷன் வருது அப்படின்னா 60 வயசு முடிஞ்சோடனே 56J அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஒரு மத்திய அரசு ஊழியர் சரியாக செயல்படலை அப்படின்னா அவரை வேலையை விட்டு நீக்கிறது, அவருடைய வந்து குவாலிஃபை இல்லாமல் இருக்கிறது, அல்லது அவர் வந்து சர்வீஸில் சரியாக டிவோஷனல் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி பல காரணங்களால் சார்ஜ் ஷீட்டு எதுனாலும் சரி அவர் வந்து பதவி நீக்கினாங்க அப்படின்னா அந்த 56J கொடுத்து நீக்கினாங்கன்னா அவர் ரிட்டையர்மெண்ட் ஆன மறுநாள்லேருந்தே அவருக்கு வந்து இந்த பென்ஷன் உடனே கிடச்சிடும். அப்போ 60 வயசு ஆனதுக்கப்புறமும் கிடச்சிடும். 56J கொடுத்து ரிமூவ் பண்ணாலும் அதுவும் கிடச்சிடும். இப்போ இதில் ஒரே ஒரு சிக்கல் மட்டும் என்ன கொடுத்தாங்கன்னா, இந்த விஆர்எஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. விஆர்எஸ்னால் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம். இந்த வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீமில் ஒருத்தர் வந்து ரிட்டையர் ஆனார் அப்படின்னா, சப்போஸ் ஒரு 25 வருஷம் சர்வீஸ் போட்டு அல்லது ஒரு 20 வருஷம் சர்வீஸ் போட்டு ரிட்டையர் ஆனார்னா அவருக்கு வந்து 20 வருஷம் கட்டாயமாக வேலை செஞ்சுருக்கணும். அது கம்மியாக சர்வீஸ் போட்டிருந்தார் அப்படின்னா அவருக்கு உடனேலாம் கிடைக்காது. அவர் வந்து 60 வயசு ஆனதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு வந்து அந்த பென்ஷன் கிடைக்கும். இதுதான் வந்து இதோட ஒரு முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து 25 வருஷத்து நீங்கள் எத்தனை மாதம் வேலை பார்த்தாலும் சரி, 25 வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்தாலும் சரி, ஆனால் மினிமம் அந்த 300 மந்த்ஸ் அதை தான் கால்குலேஷன் எடுத்துக்குவாங்க ஒழிய கூடலாம் எடுத்துக்க மாட்டாங்க. அது வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் தான் வரும். அதுக்கப்புறம் இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி எப்பப்பெல்லாம் பென்ஷன் வரும் அப்படிங்கிறத பொறுத்த மட்டும். இப்போ இந்த என்பிஎஸ்ஸுக்கும் யூபிஎஸ்ஸுக்கும் உள்ள ஒரு முக்கியமான வித்தியாசம் இந்த கருணை தொகை. அதான் வந்து லம்சம் அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பேசிக் பே ப்ளஸ் டிஏ இதை கூட்டி 10% அதை கால்குலேட் பண்ணி 6 மாதத்துக்கு ஒரு முறை கணக்கிட்டு அது வந்து கருணை தொகை வழங்கப்படும். இதுதான் இதில் வந்து ஒரு சிறப்பம்சம். இப்போ இந்த 6 மாதம் அப்படிங்கிறத இது வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் 3 மந்த்ஸ் அப்படிம்பாங்க. இதில் வந்து 6 மாதம் மட்டும் தான் கால்குலேட் பண்ணுறாங்க. இது வந்து என்பிஎஸ்சில் கிடையாது, நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் கிடையாது. ஆனால் இந்த யூபிஎஸ்சில் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூபிஎஸ் வந்து 2004க்கு அப்புறம், அதாவது அந்த என்பிஎஸ்சில் உள்ளவங்க யாரும் நம்மளால் ஆப்ஷன் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது இதில் ஒன்று. மாநில அரசுகள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இது வந்து இதே ஃபாலோ பண்ணிக்கலாம். அது அவங்களுடைய விருப்பம். மாநில அரசு தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம், தேவைப்படாட்டினா ஃபாலோ பண்ணாலும் சரி, அது அந்தந்த மாநில அரசு முடிவு பண்ணிக்கிறது தான் இது. சரி, அதுக்கப்புறம் இது ஒரு முக்கியமானது, இந்த கான்ட்ரிபியூட்ரி. இது ஏன் வந்து இந்த என்பிஎஸ்ஸை வந்து என்ன இன்னொரு வகையில்னா பங்களிப்பு ஓய்வூதியம்பாங்க, அதாவது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் அப்படிம்பாங்க. அதாவது ஒவ்வொரு எம்ப்ளாயுமே வந்து என்ன செய்வார் அப்படின்னா 10% அவருடைய ஊதியத்தில் பிடிப்பாங்க. அதே சமயத்தில் என்பிஎஸ்சில் வந்து என்னென்னா அந்த எம்ப்ளாயி வந்து 14% போட்டுக்கிருந்தார். அதே யூபிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 18.5% அதை மாற்றுறாங்க. அதான் அதில் முக்கியம். அப்போ என்பிஎஸ்சில் வந்து 10 + 4 14 24 இருந்துச்சு. இப்போ யூபிஎஸ்சில் வந்து அது வந்து 10 + 18.5 28.5 வருதும். ஸோ 10% அந்த அதாவது தொழிலாளருடைய இது எம்ப்ளாயோட இது, 18.5 வந்து அரசின் பங்கு அல்லது எம்ப்ளாயோட பங்கு. ஸோ மொத்தமாக சேர்த்து 28.5 இருந்துச்சு. சரி, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பழைய நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் பார்த்திங்கன்னா இது வந்து பிஎஃப்ஆர்டியை வச்சு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் லாபம் வருமா அப்படிங்கிறத வச்சு. ஆனால் இதில் அப்படி கிடையாது. 25 ஆண்டுகள் கம்பல்சரியாக நீங்கள் பணி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு பேலேருந்து 50% சேலரி உண்டு. அதுதான் இதில் வந்து ஒரு முக்கியமான சாராம்சம். சரி, இதுதான் வந்து என்பிஎஸ்ஸுக்கும் யூபிஎஸ்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். 2 வித்தியாசம் தான். ஒன்று, லம்சம் டெபாசிட் வந்து என்பிஎஸ்சில் கிடையாது, லம்சம் டெபாசிட்டு இதில் யூபிஎஸ்சில் இருக்குது.
கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் வந்து அதில் வந்து 14%, அதாவது 10% ப்ளஸ்ஸு 14%, இதில் 10% ப்ளஸ் 18.5%, இது 2வது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3வது பாயிண்ட் வந்து அதில் வந்து கம்பல்சரி அப்படிலாம் கிடையாது. பிஎஃப்ஆர்டிஏ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. 25 ஆண்டுகள் நீங்கள் நிறைவு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 50% பேசிக் வேலை வந்து உங்களுக்கு வந்து ஓய்வூதியம் கிடைக்கும். இவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து முக்கியமானது யூபிஎஸ். அப்போ நம்மளை பொறுத்த மட்டும் நேஷனல் பென்ஷன் ஸ்கீமை காட்டிலும் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமு சம்வாட் பெட்டர். சரி, இப்போ யூபிஎஸ் பெஸ்ட்டாக ஓபிஎஸ் பெஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ்ஸுக்கும் யூபிஎஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஓபிஎஸ்சில் எந்த விதமான பிடித்தம் 10%லேருந்து எதுவுமே வந்து என்ன செய்கிறதில்ல, எம்ப்ளாயியோட சேலரியிலேருந்து பிடிக்கிறதே கிடையாது. முழுவதும் அரசோட கஜானாலேருந்து கருவூலத்திலேருந்து தான் கொடுக்கப்படும். ஆனால் இந்த யூபிஎஸ்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து மினிமமாக சர்வீஸ் போட்டு உங்களுக்கு வந்து அந்த 25 வருஷம் அந்த சர்வீஸ்லேருந்து எவ்வளோ பிடிக்கிறாங்களோ அதுதான் கிடைக்கும். அதுதான் இதில் உள்ள ஒரு ட்ராபேக்கு. அதனால தான் தொழிலாளர் இந்த சங்கங்கள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து நீங்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது எப்படியோ போக போக பார்ப்போம். இருந்தாலும் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமை கம்பேர் பண்ணையில் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமு பரவாயில்ல. ஆனால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கம்பேர் பண்ணையில் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் சில சலுகைகள் குறைவாக இருக்குது. அதையும் போக போக போராடி பெறுவோம். அடுத்த வீடியோவில் இதற்கு அடுத்த டீட்டெயில்டு இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.